Taste the Daily. இலங்கையின் தலைநகர் கொழும்பில் உள்ள அளுத்கடே நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்தரணி போன்ற தோற்றத்துடனும் சட்டத்தரணியின் அடையாள அட்டையுடனும் ஒரு இளைஞன் நுழைகின்றான். சட்டத்தரணி போன்று பாவனை செய்து கொண்டு வருகின்ற ஒரு பெண் கொலையாளியிடம் ஒரு சட்ட புத்தகத்தை ஒப்படைக்கின்றார். சட்ட புத்தகத்தினுள்ளே அதன் பக்கங்கள் கச்சிதமாக நீக்கப்பட்டு அதன் நடுவே ஒரு கைத்துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது விசாரணை கூண்டில் நின்று கொண்டிருந்த கணேமுள்ள சஞ்சீவ என்கின்ற பாதாள உலக குழு ஒன்றின் தலைவனை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு சாதாரணமாக மக்களோடு மக்களாக கலந்து தப்பிச் சென்றிருந்தார் கொலையாளி. இந்த படுகொலையை இரண்டு பாதாள உலக குழுக்களிடையேயான பிரச்சனைகளின் வெளிப்பாடு என்கின்ற கோணத்தில் தான் ஆரம்பத்தில் செய்திகள் ஊடகங்களில் நடப்பட்டு வந்தன. கொலை சந்தேக நபர் வெளிநாடு ஒன்றில் இருந்து இயக்கப்படுபவர் என்றும் ஏற்கனவே பல படுகொலைகளை புரிந்தவர் என்றும் பலவிதமான செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதேபோன்று கொலையாளிக்கு உதவியதாக கூறப்படுகின்ற பெண்ணின் பெயர் ஷிவாந்தி என்றும் அவர் போதைப்பொருள் கடத்தல் குழு ஒன்றின் அங்கத்தினர் என்றும் செய்திகள் வெளியாகியிருந்தன. கொலை செய்ததாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்டவர் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் கொமாண்டோ பயிற்சி முடித்துக் கொண்ட ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்றும் அதன் பின்னர் அவர் பாதாள உலக கும்பலுடன் இணைந்து செயற்பட்டார் என்பதுமான தகவல்கள் மாத்திரம்தான் வெளியிடப்பட்டனவே தவிர அவர் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் எந்த படைப்பிரிவில் கடமையாற்றினார், எப்படியான பணிகளில் அவர் ஈடுபடுத்தப்பட்டார், அவர் ராணுவத்தில் இருந்து தப்பியோடி இருந்தாரா அல்லது ராணுவத்தில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டாரா, வெளியேற்றப்பட்டிருந்தார் என்றால் எப்பொழுது முதல் அவர் ராணுவத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார், ஏன் அவர் ராணுவத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார், ராணுவத்தை விட்டு தப்பியோடியவர் என்றால் கோர்ட் மார்ஷல் நடவடிக்கை ஏதாவது அவர் மீது மேற்கொள்ளப்பட்டதா, காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்துள்ளாரா, இப்படி கொலை சந்தேக நபர் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இதுவரை உத்தியோகபூர்வமாக வழங்கப்படவில்லை. இலங்கையை பொறுத்தவரையில் இதுபோன்ற படுகொலை சம்பவங்கள் ஒன்றும் புதிதான விடயமல்ல. அரச தலைவர்களானாலும் சரி, அரசியல் தலைவர்களானாலும் சரி, ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், புத்திஜீவிகள், மாணவர்கள், பெரு வர்த்தகர்கள் என்று யாரை வேண்டுமானாலும் பலர் முன்னிலையில் படுகொலை செய்துவிட்டு சாதாரணமாக கடந்து சென்று விடுகின்ற ஒரு ஆபத்தான கலாச்சாரமாக இலங்கையின் நிலைமை மாறி பல தசாப்தங்களாகிவிட்டன. 2009 ஆண்டிற்கு முந்தைய காலகட்டம் என்றால் இலங்கையில் நடைபெறுகின்ற படுகொலைகள் அத்தனையையும் புலிகளின் தரையில் கட்டிவிட்டு இலகுவாக கடந்து சென்று விடுவார்கள். புலிகளின் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கையில் இடம்பெறுகின்ற படுகொலைகள் பாதாள உலக குழுக்களின் தலைகளில் போடப்பட்டு வருகின்றன. யாருக்கும் தண்டனை வழங்காமலேயே விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிடும். கணேமுள்ள சஞ்சீவ என்கின்ற பாதாள உலக குழு தலைவர் மீதான படுகொலையும் அப்படித்தான் முடிவுக்கு கொண்டு வரப்படக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்புத்தான் அநேகமான மக்களிடம் காணப்படுகின்றது. சரி, அப்படியானால் இந்த படுகொலையின் உண்மையான பின்னணி என்ன? இதற்காக கணேமுள்ள சஞ்சீவ என்கின்ற பாதாள உலக குழு தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையின் உண்மையான சூத்திரதாரி யார்? இந்த படுகொலைக்கு அரசியல் பின்னணி இருக்கின்றது என்று கூறப்படுவது உண்மையா? இந்தியாவின் சதி இந்த படுகொலையின் பின்னணியில் இருக்கின்றது என்று கூறப்படுவதில் எத்தனை தூரம் உண்மை இருக்கின்றது? இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம். பொதுவாகவே புலனாய்வு சதிகள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் அவை பற்றிய உண்மைகள் வெளியே தெரிய வருவது என்பது அரிதிலும் அரிது. ஒரு விடயத்தில் புலனாய்வு சதி இடம்பெற்றுவிட்டால் அந்த சதி பற்றிய உண்மையான தகவல்கள் வெளியுலகிற்கு பெரிதாக தெரியவும் வரமாட்டாது. அப்படி தெரிய வந்தாலும் அதனை நிரூபிப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம்.
வெறும் அனுமானங்களும் கேள்விகளும் மாத்திரம்தான் இதுபோன்ற புலனாய்வு சதிகளை அணுகுவதற்கான முக்கியமான ஆயுதங்கள். கணேமுள்ள சஞ்சீவ படுகொலைக்கான காரணம் என்று 2 முக்கியமான விடயங்களை கூறுகின்றன ஸ்ரீலங்காவின் ஊடகத்துறை வட்டாரங்கள். அந்த 2 விடயங்களுமே சதி கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு கூறப்படுகின்ற காரணங்கள்தான். முதலாவது, கணேமுள்ள சஞ்சீவ என்கின்ற பாதாள உலக குழுவின் தலைவர் 30க்கும் அதிகமான படுகொலைகளை புரித்ததாக குற்றம் சுமத்தப்படுகின்றவர். கணேமுள்ள சஞ்சீவினால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த 30க்கும் அதிகமான நபர்கள் யார் என்கின்ற தகவல்கள் பெரிதாக வெளியே தெரியாது விட்டாலும், பாதாள உலக குழுக்களை வைத்து ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினர் ஏராளமான படுகொலைகளை புரிந்ததான தகவல்கள் இலங்கையில் பரகசியமானவை. அகற்றப்பட வேண்டியவர்கள் என்று ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் அடையாளம் காணப்படுகின்றவர்களை பாதாள உலக குழுக்களை ஏவிவிட்டு படுகொலை செய்வதை ஒருவித போரியல் யுத்தியாக அவர்கள் கடைபிடித்து வந்துள்ளது யாவரும் அறிந்ததே. ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்ட ஏராளமான ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள் போன்றவர்களை இந்த பாதாள உலக குழுக்களை வைத்து படுகொலை செய்ததான குற்றச்சாட்டுக்கள் இப்பொழுதும் ஊடகப் பரப்பில் பேசப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இலங்கையில் புதிதாக ஆட்சிக்கட்டில் ஏறி அமைந்துள்ள அனுரகுமார திசநாயக்க கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பயங்கரமான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா ராணுவ முகாம்களில் இருந்த T-56 நவீன இயந்திர துப்பாக்கிகள் பாதாள உலக குழுக்களினது கரங்களுக்கு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். ராணுவ முகாம்களில் இருந்து பாதாள உலக குழுக்களின் கரங்களுக்கு கிடைத்துள்ள நவீன T-56 இயந்திர துப்பாக்கிகளின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 73. அதேபோன்று இலங்கையில் செயற்பட்டு வருகின்ற பல பாதாள உலக குழுக்களில் ராணுவத்தில் இருந்து விலகிச் சென்ற பலர் இணைந்து செயற்பட்டு வருவது என்பதும் கூட அனைவரும் அறிந்த ரகசியங்கள். இலங்கையை பொறுத்தவரை பாதாள உலக குழுக்கள் என்பன ஸ்ரீலங்கா ராணுவத்துடன் இது ஒரு வகையில் பின்னி பிணைந்த அதனது அங்கத்துவங்களாகவேதான் செயற்பட்டு வந்துள்ளன. இந்த பின்னணியில்தான் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை விவகாரத்தை அணுகுகின்றார்கள் சில நோக்கர்களால் எழுப்பப்பட்டு வருகின்ற சில கேள்விகளுக்கான சரியான பதில்கள் கிடைத்தால் கணேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டதற்கான காரணத்தை ஓரளவு அனுமானிக்க கூடியதாக இருக்கும். கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்ததாக கூறப்படுகின்ற 30க்கும் அதிகமான படுகொலைகளில் எத்தனை படுகொலைகள் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்காக மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள்? ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகளால் பணிக்கப்பட்டு சில படுகொலைகளை புரிந்ததாக கணேமுள்ள சஞ்சீவ காவல்துறையிடம் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுவது உண்மையா? தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள படுகொலைகள் மீதான மீள் விசாரணைகளுக்கு கணேமுள்ள சஞ்சீவ முக்கிய சாட்சியாக மாறியிருந்தார் என்பது உண்மையா? கணேமுள்ள சஞ்சீவ சில ராணுவ புலனாய்வாளர்கள் மற்றும் கடந்த ஆட்சியில் உள்ள சில முக்கிய தலைவர்கள் தொடர்பான ஆதாரங்களை வழங்குவதற்கு முன்வந்திருந்தார் என்று கூறப்படுவது உண்மையா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலையின் பின்னணி பற்றிய உண்மைகளுக்கு ஓரளவு நெருங்கிவிடலாம் என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள். அடுத்ததாக, இந்திய உளவுத்துறை இந்த படுகொலையின் பின்னணியில் இருக்கலாமோ என்கின்ற கோணத்திலும் சில பார்வைகள் ஊடகப் பரப்பில் பரிமாறப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் நலன்களுக்கு எதிரான ஆட்சி அதனது அண்டை நாடுகளில் அமைய பெற்றால் இந்தியாவின் புலனாய்வு பிரிவு அதில் தலையீடு செய்யும் என்பது உலக நியதி. அதனை தவறு என்றும் யாரும் கூறிவிட முடியாது. இந்தியாவை விரோதித்துக் கொண்டு அமெரிக்காவை நோக்கி ஸ்ரீலங்காவின் ஜிஆர் ஆட்சி செல்ல எத்தனித்த 1980களில் இந்தியாவின் புலனாய்வு பிரிவு சில தமிழ் ஆயுத அமைப்புகளை வைத்துக் கொண்டு கொழும்பில் குண்டுகளை வெடிக்க வைத்து ஜிஆரை தன் வழிக்கு இழுத்த வரலாறு எல்லாம் இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டில் இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியிலும் இந்திய உளவு அமைப்பு இருந்ததான சந்தேகத்தை ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரே வெளியிட்டிருந்ததையும் இங்கு சுட்டிக்காண்பிக்க விரும்புகின்றேன். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருந்ததாக மேற்குலக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததையும் நாம் கவனத்தில் எடுத்துத்தானாக வேண்டும்.
இன்றைய அனுர அரசு சீனாவின் பக்கம் முழுமையாக செல்ல ஆரம்பித்திருப்பது, இலங்கையின் வர்த்தகத்தில் இருந்து இந்தியாவின் அதானி திடீரென்று விலகிச் சென்றிருப்பது, இப்படி இலங்கையில் ஏற்பட்டு வருகின்ற பல மாற்றங்கள் இந்தியா ஏதோ ஒரு வழியில் இலங்கை விடயத்தில் தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தப் போகின்றது என்கிறதான அச்சத்தை இலங்கை மக்கள் மனங்களில் அண்மை காலமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவத்தை தான் இன்றைய அனுர அரசாங்கம் இலங்கையில் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்துள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி என்று சுரேஷ் சாலே என்கின்ற ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளர் தான் தற்போது குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றார். இந்த சுரேஷ் சாலே இந்தியாவில் தங்கியிருந்த போதுதான் இலங்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கையில் இருந்த சில இந்திய நலன்கள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்று குண்டுகள் வெடிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் இந்தியாவில் இருந்தபடி சுரேஷ் சாலே குண்டுவெடிப்பு இலக்குகளை மாற்றியமைத்தது பற்றிய நேரடி சாட்சியங்கள் ஐநாவுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. கணேமுள்ள சஞ்சீவவை படுகொலை செய்த நபர் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் தாக்குதல் பிரிவில் கடமையாற்றியவர் என்று கூறப்படுகின்றது. அதாவது சுரேஷ் சாலையினால் இயக்கப்பட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் சிறப்பு தாக்குதல் படையணியின் உறுப்பினர்தான் கொலையாளி. ஒரு ஊடக நிகழ்ச்சியில் இவ்வளவுதான் கூற முடியும். இப்படியான கேள்விகளை மாத்திரம்தான் எழுப்ப முடியும். அனுமானங்கள் என்ற பெயரில் சில சதிக்கோட்பாடுகளை மாத்திரம்தான் கோடிட்டு காட்ட முடியும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக காணப்படுகின்ற புள்ளிகளை இணைத்து பார்க்கின்ற போது இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆங்காங்கு எழுப்பியிருந்த பல கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தாராளமாக கிடைத்துவிடும். ஆனால் இலங்கை என்கின்ற தேசமோ மிக மிக அரிதாக வெளித்தெரிகின்ற புள்ளிகளை அழித்து விடுகின்ற கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் கொண்ட ஒரு தேசம் என்பதுதான் இங்கிருக்கின்ற கசப்பான ஒரு உண்மை. Taste the Daily.